வீட்டுக்கு போலாமா? முடியாது. சரி, நீ புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் லைட் நிறுத்திட்டு வந்துடுறேன். குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். கடை க்ளோசிங் டைம், நான் போய் லைட்டை போட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து எடுத்துக்கிறீங்களா? குழந்தை பிறந்தோடனே காலைல வந்து வாங்கிக்கிறேன். கடை சாத்துற நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்றாங்களே, இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. கௌஷிக்க, பாப்பா போலாம். இதுல பிரியாணி வச்சிருக்கா, அங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வரியா? வைங்கம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் சாப்பிட்டல, இன்னைக்கு அவங்க சாப்பாடு எடுத்துன்னு வரலையாப்பா, நீ கொண்டு போய் கூட அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு பிரியாணி பிடிக்கும் தானே. புலி சிங்கத்தை விட வெயிட்லயும் பலத்துலயுமே அதிகமா இருந்தோம். சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்கு தெரியுமா? ஏமா? புலி இறைய வேட்டையாடுச்சுன்னா தனியா கொண்டு போய் வச்சுக்குமா. ஆனா சிங்கம் அப்படி இல்ல, தானும் சாப்பிட்டு தன்னை சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கும் தருமா. பலத்தை விட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கிறதுனால தான் சிங்கம் என்னைக்குமே ராஜாவா இருக்கு. சரி, இதுல நீ யாரா இருக்க போற? நான் போய் குடிச்சிட்டு வரேம்மா. ஆண்டி, அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நீ சாப்பிடுப்பா, தம்பி சாப்பாடு கொடுக்குறான் பாருங்க. காலையில செய்யக்குள்ளே உங்களுக்கு சேர்த்து தான் செஞ்சேன். நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடுங்க. சரி. பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்கல்ல, கட்டிட்டீங்களா? ஒருத்தர்கிட்ட நான் வட்டிக்கு காசு கேட்டிருந்தேன். இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லிட்டு 1 மாசமா இழுக்க அடிச்சுட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. தரமாட்டேன்னு சொன்னாங்களா? ஏன்? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, யாராவது சாட்சி கையெழுத்து போடுவாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் வேணும்ல. காசுக்கு இருக்கிற மரியாதை கூட இப்ப உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு இல்லாம போச்சு. காசு வாங்கினவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆமா, எவ்வளவுதான் கேட்டீங்க? 50,000 ரூபாய் கேட்டிருந்தேன். நம்ம கடைக்கு சாயங்காலம் கலெக்ஷனுக்கு வருவார்ல ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க வாங்கிக்கோங்க. நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தருவாரு. என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட வேலை செய்யறவங்க நானே நம்பலாம். எப்படி? முதல்ல காசை வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற வழி பாருங்க. காலிஃப்ளவர் 65 கேட்டலாமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அந்த மளிகை கடையில கேட்டு பார்த்தேன். இல்லையா, நாளைக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு தரேன் கண்டிப்பா. ஆன்லைன்ல போட்டா வரப்போகுது. ஏன்பா 35 ரூபா காலிஃப்ளவருக்கு 65 ரூபா ஷிப்பிங் போடுறாங்கப்பா. எப்படிப்பா வாங்க முடியும்? இருந்த இடத்துல இருந்தே கிடைக்குது இல்லம்மா. சின்னதா கோடு போட்ட நோட்டு ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க, உங்க கடையில வியாபாரம்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல, இப்பெல்லாம் யாருங்க இப்ப கடைக்கு வந்து எல்லாம் பொருள் வாங்குறாங்க. எல்லாம் வீட்டுல உக்காந்தபடியே ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். கேட்க மறந்துட்டேன், உங்க கடையில காலிஃப்ளவர் இருக்கு? இருக்கு. நான் சாயங்காலம் இப்படிதான் வருவேன். போக்குல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுங்களா? உங்களுக்கு ஏன் கஷ்டம்? பரவாயில்லைங்க, இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. என்னங்க வரேன். பாத்தியா, இதையே ஆன்லைன்ல பொருள் வாங்கினா இப்படி சொல்லுவாங்களா? ஆன்லைன்ல பொருள் வாங்க வேணாம்னு சொல்ல, ஆனா எல்லாத்தையுமே ஆன்லைன்ல வாங்க வேணாம் தான் சொல்றேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு 65 செஞ்சு தரேன். என்ன வேணுங்க? குழந்தைக்கு நல்லதா ஒரு ட்ரெஸ் காமிங்க. ரேட்லாம் பத்தி கவலை இல்லை. என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க? 300, 400, 500? குழந்தைக்கு எங்க பட்டு போட ரேஞ்சு சொல்றீங்க? 50, 100 அந்த மாதிரி இருந்தா காமிங்க. பட்டு போடுறா எங்க 500 ரூபாய்க்கு தருவாங்க? இதெல்லாம் 90 ரூபா தான் வரும். இருக்கலாங்களா? எங்க ஊர்ல இந்த ட்ரெஸ் 25 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க என்ன 90 ரூபான்னு சொல்றீங்க? நீ மூர்க்கமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் டைப்ப. ஒரு கர்ச்சீஃபே 10 ரூபாய்க்கு விக்குது. இதுல டாப்பும் பாட்டமும் சேர்த்து எப்படி 25 ரூபாய்க்கு விற்க முடியும்? ஆன்ட்டி, நீங்க எந்த ஊரு? நானா கன்னியாகுமரிப்பா. கன்னியாகுமரியில வாங்கின ரேட்டுக்கா பாண்டிச்சேரியில கேக்குறீங்க? உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஆன்ட்டி, நேரா சைனாக்கு போயிருங்க, இன்னும் ரேட்டு கம்மியா இருக்கும்.